Friday Faction நேயர்களுக்கு வணக்கம் and welcome to the show FF Times with me Nadia. Okay, நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்தாச்சு. யாரை பத்தின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களோட சூர்யா 45 அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர் தான் வந்து டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இல்லைனா வந்து அனிருத் அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட போறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த இயர் நவம்பர் இல்லை டிசம்பருக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பட் அஃபிஷியலாக வந்து இன்னும் வந்து சூர்யா அவர்கள் வந்து இவரோட ப்ராஜெக்டில் வந்து சைன் ஆக போகிறாரா இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் சைன் ஆக போகிறாரா அதுதான் சூர்யா 45 இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் கரண்ட்டாக வந்து சூர்யா 44 ஷூட்டிங்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் ஆர்ஜே பாலாஜி அவரோட இணைஞ்சி படம் பண்ண போகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாக்கியராஜ் கண்ணன் அவரோட இயக்கத்தில் நம்ம ராகவா லாரன்ஸோட ரெடி ஆகிட்டு இருக்க பென்ஸ் அந்த படத்துலேருந்து அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் ஃபீமேல் லீட் ரோலாக பிரியங்கா மோகன் அவங்க தான் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. பட் வந்து அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இன்னும் வந்து எதுவுமே விடலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகவா லாரன்ஸ்க்கு வந்து காஞ்சனா 4 அந்த ப்ராஜெக்ட் வேறு ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அப்புறம் பென்ஸ் இருக்குது. அதை தாண்டி இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் பென்ஸ்லேருந்து அடுத்த அப்டேட் ஏதாவது வருதா, எங்கே ஷூட் பண்ணுறாங்க, எந்த லொக்கேஷனில் பண்ணுறாங்க அப்படின்றது அப்டேட்ஸ் எதாவது வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சிவா அவரோட இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க கங்குவா அந்த படத்துலேருந்து அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 அப்போ செகண்ட் சிங்கிள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கங்குவாலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்த சாங்கே வந்து வெறித்தனமாக பயங்கரமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது செகண்ட் சிங்கிள் வந்து லவ் சாங்காக வருமா இல்லை ஏதாவது குத்து சாங்காக வருமா அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாசன் சஞ்சய் அவரோட ப்ராஜெக்ட் பற்றின ஒரு அப்டேட் தான். இந்த படத்தில் வந்து நம்ம சந்தீப் கிஷன் தான் வந்து லீட் ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருந்தது. இப்போ வந்து நம்ம தமன் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் அஃபிஷியலாக லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து விடலை. ஆனால் வந்து சந்தீப் கிஷன் அண்ட் தமன் இவங்களோட பேர் மட்டும் தான் அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாசனோட கதை எப்படிப்பட்ட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் அஃபிஷியலாக லைக்கா ப்ரொடக்ஷன் விடுறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சல்மான் அவரோட நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க காந்தா அந்த படத்துலேருந்து அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் 2 ஃபீமேல் லீட் ரோல் வந்து பண்ண போகிறாங்க. யார் யார் பேர் அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம நேஷ்னல் க்ரஷ் ராஷ்மிகா மந்தனா அவங்க பேர் வந்து அடிபட்டிருக்கு. ரெண்டாவது வந்து பாக்கிய ஸ்ரீபூஸ் அவங்க பேர் அடிபட்டிருக்கு. ஸோ இந்த படம் 2 ஹீரோயின்ஸ் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக கதையில் வந்து 2 ஹீரோ 2 ஹீரோயின்ஸாக தான் இருப்பாங்க. நம்ம துல்கர் வந்து 2 வேடம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன்று அப்பா கேரக்டர் இல்லை சன் கேரக்டராக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஏன்னா வந்து காந்தா படத்தோட பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதை தொடர்ந்து வந்து இப்போ லீட் ரோல் வந்து 2 பேர் வந்து அடிப்படுது. ஸோ இவங்க தான் வந்து பண்ணுறாங்களா அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் வந்தாச்சு. யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஹோசிமின் அவரோட இயக்கத்தில் நம்ம சிவா, பிரியா ஆனந்த், அப்புறம் வந்து நம்ம சதீஷ், விடிவி கணேஷ், அப்புறம் யோகி பாபு இவங்களோட நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க சுமோ அந்த படத்துலேருந்து அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத போஸ்டர் மூலயமா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேல்ஸ் ப்ரொடக்ஷன் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அக்டோபரில் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசன் அவர்கள் தான் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம். பட் வந்து இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இந்த படத்தை வந்து நம்ம வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ஆனால் வந்து யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்றத போஸ்டர் மூலியமாக போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். ஏன்னா வந்து எல்லா காமெடி ஆக்டர்ஸும் இதில் இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு காமெடி ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அக்டோபரில் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆக போது தெரியல. மேபி வேல்ஸ் ப்ரொடக்ஷன் தான் வந்து அவங்க திரும்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோட ஃபைனல் எண்ட் அப் வந்தாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃப்ரைடே ஃபேக்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், டேரக்டர் ஒரு மூவி பற்றின அப்டேட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் தரேன். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்கள் நதியா. தேங்க்யூ.